Hi friends, welcome to Annam's Recipes. இந்த வீடியோவில் தேர்ஸ்டேயும் ஃப்ரைடேயும் நான் என்னென்ன வேலைகள் எல்லாம் செஞ்சேன் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம் வாங்க. எங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூடியூப்பில் கமெண்ட்ஸ்க்கு கீழே வந்துட்டுருக்கு. அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ரேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வேணுங்கிற பொருளை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். எப்போவும் பூஜை சாமானெல்லாம் புதன்கிழமையே விளக்கிடுவேன். இந்த தடவை வந்து வியாழக்கிழமை தான் விளக்குனேன். ஏன்னா கொஞ்சம் எல்லா திங்ஸும் விளக்க வேண்டியிருந்ததுனால எல்லா பாத்திரமும் எடுத்து விளக்குனேன். இல்லாட்டா வந்து பித்தளை வாரம் பித்தளை வெங்கலம் விளக்குவேன். மற்ற விளக்க வந்து கஷ்டமாக இருக்குது. ஆனால் விளக்கி தொடச்சி எல்லாம் நம்ம சந்தனமே இந்த தடவை எல்லாமே அதை எடுத்து விளக்க மாதிரி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் விளக்கிட்டு கொஞ்சம் நமக்கு கஷ்டமான வேலையாக தான் இருக்குது. நான் எப்போவுமே வந்து புளி இல்லை எலுமிச்சம்பழம் வச்சு தேய்ச்சிட்டு சபீனா போட்டு தேய்ப்பேன். அதுதான் பண்ணுவேன், வேறு எதுவும் பண்ணுறதில்ல. அதுவே ஈஸியாக இருக்குது. அதனால் நிறைய பேர் நிறைய மெத்தட்லாம் சொல்கிறீங்க. நீங்கள் எப்படி ஈஸியாக விளக்குவீங்கன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாத்தையும் சாமி ரூமில் இப்போ கொண்டு வந்து எடுத்து வச்சாச்சு. சாமி ரூமில் வந்து நான் மாக்கோலம் தான் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம பச்சரிசி மாவில் போட்டோன்னா எடுக்கிறச்ச எல்லா இடத்துலையும் சிந்திடுது. அதனால் மாக்கோலம் போட்டிருக்கேன். அப்புறம் வெள்ளிக்கிழமை தான் வந்து விளக்கேற்றணும். வியாழக்கிழமை சாயந்தரம் எல்லாம் ரெடி பண்ணி அந்தந்த வைக்க வேண்டிய இடத்துல வச்சாச்சு. வாராகிக்கு ட்ரெஸ்ஸும் போட்டாச்சு, பச்சை கலர் ட்ரெஸ்ஸு எல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. நான் இந்த மாக்கோலம் எப்படி அந்த இது செஞ்சு மாவில் ஸ்டோர் பண்ணுறதுங்கிற வீடியோ கூட போட்டிருக்கேன், அதை கூட பாருங்கள். அப்புறம் வந்து அமேசானில் இந்த மாதிரி செடிக்கு ஸ்டாண்டெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதெல்லாம் அன்றைக்கி தான் வந்திருந்தது, எடுத்து வச்சேன். ஏன்னா செடியெல்லாம் தரையில் வச்சிட்டோன்னா அப்படி மண் விழுந்ததுன்னா அது ரொம்ப அந்த தரையே கரையாயிடுது. இந்த ஸ்டாண்டு தான் அமேசானில் பார்த்தேன், நல்லா இருந்தது. 750 ருப்பீஸ் 9 ஸ்டாண்டு. அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். இது மேலே வந்து நல்லா 12 இன்ச் பாட்டு வரையும் தூக்கி வைக்கலாம். நல்லா வெயிட் தாங்குது. வச்சோன்னா அந்த இடமும் வந்து நம்ம பெருக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் வச்ச பிறகு வச்சுருக்கேன். செடியை ஒரு நாள் எடுத்து காமிக்கிறேன். அப்புறம் இதெல்லாம் வந்து அடினியம், டெசர்ட் ரோஸுன்னு சொல்லுவாங்க. நிறைய எங்கள் மாடியில் வச்சுருக்கோம், நிறைய பூத்துருக்கு. இது கொஞ்ச நாள் முன்னாடி எடுத்த வீடியோ. இப்போ இன்னும் நிறையா எல்லா செடியுமே பூத்துருக்கு. ஒரு நாள் எடுத்து வீடியோ போடுறேன். இது பாருங்கள், பிளாக் ரெட்டு அவ்வளோ நல்லா பூத்துருக்கு. இது ரொம்ப நாளைக்கு இருக்கும். இந்த பூ சீக்கிரம் வந்து வாடிடாது, ஒரு வாரத்துக்கு அப்படியே இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். இது மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. தண்ணிலாம் டெய்லி ஊற்றணுங்கிறதே இல்லை. ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தண்ணி ஊற்றினா கூட போதும். நல்லா வாடாமல் அப்படி இருக்கும். ரொம்ப கலராக நிறைய கலர்ஸில் இருக்குது. நாங்கள் வந்து ஒரு 5-6 கலர் வச்சுருக்கோம். இது வந்து மொட்டை மாடியில் தான், வெயில் நிறைய தேவை இந்த செடிக்கு, அதனால் மொட்டை மாடியில் வச்சுருக்கோம். இது பாருங்கள், நல்லா லைட்டு பிங்க்கும் ஒயிட்டும் கலந்தது. இதில் வந்து விதையெல்லாம் கூட வரும். அந்த விதை வந்து அப்படி வெடித்து அப்படி செதறிடும். அதை காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் அதோட விதை. பாருங்கள், நாங்கள் ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு அதை கட்டி வச்சுருக்கோம். இல்லாட்டி பறந்து அப்படி போயிடும். நிறையா தடவை அப்படியே வெடித்து பறந்து போயிடும். பாருங்கள், அந்த கவர் போட்டிருக்கச்சே கூட வெடிச்சிருச்சு. இந்த மாதிரி இருக்கும். இதுலேருந்து அந்த குட்டியாக இருக்குது பாருங்கள், அதுதான் வந்து விதை. நான் இப்போ தான் அதெல்லாம் வந்து பிரித்து எடுக்கிறேன். பாருங்கள், அப்படியே அந்த இது மாதிரி இருக்குது பாருங்கள், அதில் காற்றுல பறந்து போயிடும். இந்த மாதிரி எனக்கு முன்னாடிலாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலலாம் இந்த மாதிரி விதை வரும். அப்போ நினைப்பேன், எங்கள் வீட்டில் வரலையேன்னு. இப்போ அடிக்கடி வருது, ஆனால் பறந்து போயிடுது. அதனால இந்த மாதிரி நாங்கள் போட்டு வச்சுருவோம். இது பாருங்கள், இந்த 2 பக்கமும் இதை எடுத்துட்டு இதுதான் வந்து விதை நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதை தான் வந்து நம்ம போட்டு முளைக்க வைக்கணும். முளைக்க வச்சா அந்த மாதிரி செடி வரும். அப்புறம் சாயந்தரம் பார்த்திங்கன்னா திடீர்னு மழை சோன்னு கொட்டுச்சு. இப்போ ஒரு வாரமாகவே நல்லா சூப்பராக அடிக்கடி மழை வருது. அதனால் செடிகளுக்கெல்லாம் எனக்கு மழை வந்ததுன்னா செடிகளுக்கெல்லாம் நல்லா இருக்குமேன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எப்போவுமே மழை வந்ததும் செடியெல்லாம் எப்படி தண்ணி விழுகுதா அப்படின்லாம் சொல்லி போய் பார்ப்பேன். நல்ல இப்போ ஒரு வாரமாகவே நல்ல பயங்கரமாக மழை பெய்யுது.
நல்லா கூலாகவும் இருக்குது. கொஞ்சம் ஒரு 10 நாள் முன்னாடி தான் ரொம்ப வெயிலாக இருந்தது. அதுக்கு சேர்த்து இப்போ அடிக்கடி மழை பெஞ்சிட்ருக்கு. நல்ல வெதரும் நல்லா ப்ளசண்ட்டாக இருக்குது. மாக்கோலம் பாருங்கள், காஞ்சதும் நல்லா பளிச்சுன்னு இருக்குது. நிறைய பேர் இதெல்லாம் என்னதுன்னு கேட்டிருந்தீங்க. அது வந்து கோமதி சக்கரம். அது வச்சு லக்ஷ்மிக்கு கும்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. அதனால் அதை வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் விளக்கெல்லாம் ஏற்றி ரோஸ் இங்கே வந்து சொல்லியிருக்கேன் இல்லையா, இங்கே ஒரு பூக்கடையில் நல்லா கிடைக்கும், வாங்கிட்டு வந்தாங்க. அதெல்லாம் வச்சு கும்பிட்டாச்சு. அப்புறம் இது வந்து சங்குப்பூ எங்கள் வீட்டிலே பூத்தது. இது அடுக்கு நந்தியாவட்டை. சங்குப்பூ வந்து வாராகிக்கு ரொம்ப விசேஷம், பர்பிள் கலர்னு சொன்னாங்க. அதனால் வாராகிக்கு வச்சு அது தண்ணியில் போட்டோன்னா ரொம்ப நேரம் நல்லாயிருக்கும். நம்ம சும்மா அப்படியே வச்சிட்டோன்னா உடனே வாடிடும். தண்ணியில் போட்டோன்னா சாயந்தரம் வரைக்குமே அந்த பூ வந்து நல்லா வாடாமல் இருக்கும். சாமி கும்பிட்டாச்சு. இன்றைக்கி சிம்பிள் சமையல் தான் பண்ண போகிறேன். ஏன்னா நேற்று வந்து 2 காய் அதெல்லாம் பண்ணிவிட்டு எல்லாமே அப்படியே இருந்தது. முட்டைக்கோஸ் பொரியல் அதெல்லாம் கூட இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸில் போட்டிருக்கேன் பாருங்கள். அதனால் இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாகவே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டும் சேப்பங்கிழங்கு ஃப்ரையும் தான் பண்ண போகிறேன். வாங்க பார்ப்போம். மத்தியான சமையலுக்கு சௌச்சௌ கூட்டு. நல்லா பருப்பு, பாசிப்பருப்பு, சௌச்சௌவெல்லாம் போட்டு வேக வச்சுட்டு தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் அரைச்சி ஊற்றிருக்கேன். இதை வந்து தாளித்து கொட்டணும் கடைசியாக. அப்புறம் வந்து சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு, அதுவும் வந்து இந்த பக்கம் ரெடி ஆகிட்டே இருக்குது. அப்படியே அடுப்பை குறைச்சி வச்சு அப்படியே வச்சோன்னா அப்படியே ரோஸ்ட் ஆகும். சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். வேக வச்சு ஒன்றும் இல்லை, வெங்காயம் கூட போடல. நான் வேக வச்சு தோல் உரிச்சிட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு உப்பும் மிளகாப்பொடியும் போட்டு பெசரி வச்சுட்டு, அதாவது சாம்பார் பொடி அப்படியே நிறையா கொஞ்சம் எண்ணெய் நிறையா ஊற்றணும். ஊற்றி அப்படியே ரோஸ்ட் பண்ணணும். அடுப்பை குறைச்சி வச்சு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு அப்படியே ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். கூட்டுக்கு சீரகமும் உளுத்தம்பருப்பும் அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இதை வந்து அப்படியே கூட்டில் ஊற்றிடணும். அவ்வளோதான், கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கூட்டு வச்சோன்னா நம்ம சாதத்தில் ஊற்றி சாப்பிடலாம், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கொதிக்க விட்டு இறக்கிட வேண்டியதான். தேங்காய் இப்போ தான் ஊற்றினேன். ஒரு நிமிஷம் அந்த பச்சை வாசம் போகவும் இறக்க வேண்டியதான். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சத்து மாவு கஞ்சி தான் பண்ணியிருக்கேன். இது எங்கள் அண்ணன் ஷாப்பில் கிடைக்குது. அந்த மாவை வச்சு தான் கஞ்சி பண்ணியிருக்கேன். இட்லி மாவு இன்றைக்கி இல்லை. வேணுங்கிறவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஒரு மாதம் முன்னாடி ஈசிஆரில் மாங்காய் வாங்கி உப்பில் ஊற வச்சேன் இல்லையா, அதான் பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. தினம் வந்து இந்த மாதிரி ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு இந்த மாதிரி வலை உள்ள மூடி போட்டு மூடிட்டோன்னா அது நல்லா காற்று போய் நல்லா ஊறும். நம்ம இந்த மாதிரி வலை மூடி இல்லாதவங்க துணியில் கூட போட்டு கட்டி வச்சுக்கலாம். நல்லா ஊறிடுச்சு. இதில் வெறும் மிளகாப்பொடி போட்டுட்டு நல்லெண்ணெயில் கடுகும் பெருங்காயமும் தாளித்து கொட்டிட்டேன். பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா ஊறி மாவு மாதிரி இருக்குது பாருங்கள். வாசமே சூப்பராக இருக்கும். கொஞ்சம் வெந்தயப்பொடி போட்டேன், சாரி, அந்த மிளகாப்பொடி போட்டேன் இல்லையா, அப்போ வந்து கொஞ்சம் வெந்தயப்பொடியும் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன். இன்றைக்கி நல்லெண்ணெயில் கடுகும் பெருங்காயமும் தாளித்து கொட்டி இந்த பாட்டில் அள்ளி வச்சிட்டேன். அப்புறம் மீதி இருக்குது, இதை ஏதாவது ஒரு ஜாடியில் வைக்கணும். அப்படி வாசம் அவ்வளோ நல்லா இருக்குது. இந்த மாதிரி ஒரு தடவை போட்டு பாருங்கள். ரொம்ப சிம்பிள், நல்லா இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப எண்ணெய் கூட வேணாம். 2 ஸ்பூன் எண்ணெயில் தான் நல்லெண்ணெயில் கடுகும் பெருங்காயமும் தாளித்து கொட்டினேன். இதை வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணோன்னா அதே டேஸ்ட்டோட சூப்பராக இருக்கும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடியெல்லாம் ஒட்டலை. நீங்கள் இன்னும் ரோஸ்ட்டாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட விட்டுக்கலாம். அடி பிடிக்கலாம் இல்லை. இன்றைக்கி வந்து சிம்பிள் சமையல் தான். சௌச்சௌ கூட்டம், சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டும். ஏன்னா நிறைய சாம்பார் வச்சு மீதியாக இருந்தது. அதனால் இன்றைக்கி இந்த மாதிரி முடிச்சாச்சு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா நான் ட்ரெயின் மேட்டு ஐக்கியாவில் வாங்கிட்டு வந்திருந்தேன் இல்லையா, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து விளக்கினதெல்லாம் இதில் தான் வந்து எடுத்து வைக்கிறேன். நல்லா தண்ணிலாம் அப்சார்ப் பண்ணுது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம தண்ணி வடிஞ்ச உடனே இதில் தூக்கி வச்சிட்டோன்னா நல்லா ட்ரை ஆகிடும்.
இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் அன்னம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.